கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்திருந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாள்ல கூட நம்ம செய்திக்குள்ளா போகலாம். ஒரு வசனத்தை வாசிங்கக்கா. உபாகமம் 34ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம் வாசிங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம். உபாகமம் 34 அதுல 7ஆம் வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். சோ இந்த வார்த்தை இன்றைக்கு பர்சனலா இன்றைய நாள்ல கர்த்தர் கொடுத்த ஒரு புதிய நாள்ன்றதுனால காலையில ஆராதனை செய்யறப்போ இந்த வார்த்தை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாசிக்கிறப்போ கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னா, மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். ஸோ தேவன் நமக்கு ஒரு பிறந்த நாளை கொடுத்திருக்கிறார், ஒரு வருடத்துல புதிய நாளை கொடுத்திருக்கிறார், நம்ம ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா கொரோனா அப்படின்ற ஒரு பேண்டமிக் எத்தனையோ மனுஷர்களை சுக்குநூறு ஆக்கினது. ஆனாலும் கர்த்தர் இம்மட்டும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். சரி, ஏன் ஒவ்வொருத்தவங்க, நீங்க மோசே மட்டும் கிடையாது, நீங்க வேதாகமத்துல நிறைய பேருடைய நபருடைய அந்த மரணத்தின் வயது குறிப்பிடப்பட்டிருக்கும். சோ அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் ஆனா ஏன் இந்த வசனத்தை தேவன் இன்னைக்கு எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சோ இப்ப அவர் சொல்றாரு, மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அப்புறம் அவங்க கண் இருளடையில, பலன் குறுகல, அதெல்லாம் அவங்களுடைய விசுவாசத்தினால அவங்க ஓடுனாங்க. பட் அந்த 120 வயதை ஒரு 3 பகுதியாய் பிரிக்கலாம். 40 40 40. ஸோ 440 × 3 120 நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பகுதியான வாழ்க்கையின் காரியத்துல அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை ஒப்பிட்டு பார்க்கிறப்போ சில நேரம் நமக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க நேரிடும். மோசே மட்டும் கிடையாது, வேதாகமத்துல நிறைய வேத வல்லுநர்கள், வேத தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு பாவனையாக கொடுக்கப்பட்டது. அதனால சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறப்போ நெருங்கி இருக்கிற பாவத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடங்கன்னு சொல்லி வசனம் சொல்றத பார்ப்போம். சோ இந்த 120 வயதுன்றது ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கு? அப்ப மோசேயோட வாழ்க்கையில என்ன நடந்தது? சோ 3ஆ பிரிக்கலாம். முதல் 40 வயது, அதுக்கப்புறம் 40 வயசு, அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம். இந்த 3 விதமான 40 வருஷங்களையும் மோசேயோடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருந்தது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் 40 வருஷம் என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு தெரியும் மோசே பிறந்த சமயத்துல எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனா 3 மாதம் வரைக்கும் அவருடைய தாய் தகப்பன் எகிப்தின் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை ஒழித்து வைத்தார்கள். 3வது மாதத்துக்கு மேல ஒழித்து வைக்க முடியல. நைல் நதியில ஒரு நாணன்பட்டியில வச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் அங்க போய் பார்வோனுடைய குமாரத்தின் கையில வளர்க்கப்பட்டார். அதாவது சகல சாம்ராஜ்யமும் சகல காரியமும் அவருக்கு கற்பிக்கப்பட்டுச்சு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20 - 23 வாசிங்களேன் துரிதமா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 7ல 20 - 23. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இது ஃபர்ஸ்ட் ஒரு பாகம் மோசேயுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை. ஏன்னா நீங்க யாத்திராகமம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவர் போய் விடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவருடைய தமக்கை அக்கா போய், நான் ஒரு எபிரிய பெண் ஸ்திரீ கூட்டிட்டு வரட்டுமான்னு அம்மாவே கூட்டிட்டு வரா. மோசையோட அம்மா சம்பளம் கொடுத்து மோசையை வளர்த்த ஒரு தாய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தி அவனை நான் ஜலத்துல இருந்து எடுத்தேன்னு சொல்லி மோசேன்னு பேரிடுறா. பயங்கர செல்வாக்கு, பயங்கர ராஜரீக மேன்மை எல்லாம் உடையவனா இருந்தான். வசனம் சொல்லுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். தி பெஸ்ட்னு சொல்லலாம். அதாவது மோசையை போல ஏன்னா உங்களுக்கு இது சும்மா கிடையாது. அந்நாட்கள்ல எபிரேயருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல காக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் மோசே. 3 மாதம் வரைக்கும் ஒழித்து வைத்தது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் தாயினிடத்துல வளர்ந்து பார்வோனுடைய குமாரத்தின் கையில கொடுக்கப்பட்ட எகிப்தின் சாம்ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியா இருக்கிறான். எந்த எகிப்துல எபிரேய ஆண்கள் இல்லாம இருக்கிறாங்களோ அதே ஒரு சூழ்நிலை. அவன் வயது உட்பட்ட எல்லா பிள்ளைங்களும் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இவனும் எழுந்து நின்றான். சோ முதல் ஒரு பாகம் முதலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு
ஒரு ஒரு செல்வ சீமான்னு சொல்லலாம், இல்ல ஒரு நம்ம ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கைன்னு சொல்லலாம், இல்ல எல்லாமே கிடைக்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க யாத்ராம 2:9-10 வாசிச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன காரியங்கள்லாம் இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். அதாவது வீட்டுக்கு போனா எபிரேயர் முறைமைகளும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க எகிப்துக்கு போனா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அறியப்படுகிறான். ஒரு பெரிய மேன்மை. ஸோ இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்கலாம். விசேஷமா பெண்களா இருக்கட்டும், திருமணத்துக்கு முன்னாடி நம்முடைய தாய் தகப்பன் வீட்டுல இருந்த வாழ்க்கை வேறையா இருக்கலாம். இல்ல இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில யோசிச்சோம்னா, ஆரம்பத்துல நம்முடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள்ல வந்து நமக்கு இருந்த காரியம் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கலாம். நம்ம கேட்டப்பெல்லாம் நம்முடைய வியாதி மாறி இருந்திருக்கலாம், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி இருந்திருக்கலாம். ஒரு செழிப்பான ஒரு ராஜரீக ஒரு வாழ்க்கைன்னு வைங்களேன். இது எல்லாருடைய லைஃப்லயும் பொருந்தும். இப்ப நான் சொல்ற மெசேஜ் வந்து நீங்க எல்லாருடைய லைஃப்லயும் பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலும் அப்படிதான். 12 வயது வரை இருக்கிறாரு, 30 வயது வரை அடங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சோதனை. யோசேப்பு பலவர்ண அங்கி உடையவன், அந்நாட்கள்ல பலவர்ண அங்கி உடையவன் அது யோசேப்பு. யாக்கோபுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அப்பா என்னதான் அன்னை மேல பாசமா இருந்தாலும் அம்மா வந்து அவன் மேலதான் பச்சம் உள்ளவன். எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அப்பாவை ஏமாத்தி கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கூல வித்து சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். எல்லாம் செழிப்பு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஈசாக்குடைய வாழ்க்கையும் அப்படிதான். 100 வயசுல பிள்ளை பிறக்கிறாரு, கொண்டாடுறாரு ஆபிரகாம. எல்லாவற்றையும் தம்முடைய மறுமனை ஆட்டின் பிள்ளைகளுக்கும் நன்கொடையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஈசாக்குக்கும் எல்லாத்தையுமே கொடுத்தார். ஆனா இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரூத்துடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, மோவாபிய ஸ்திரீ ராஜாத்தினுடைய மகள் என்று அறியப்படுகிறா. அவ்வளவு ஒரு செல்வ சீமானுடைய வாழ்க்கை. ஆனா இப்ப சொன்ன எல்லாருடைய வாழ்க்கைக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் இருக்கு தெரியுமா? அது ஒரு கடினமான ஒரு பாதை. இன்னைக்கு நம்ம ஏன் அந்த பாதையை கடக்க முடியலன்னா, நமக்கு இந்த முதல் பாகமாகிய நம்முடைய வாழ்க்கையின் பாதை வந்து நம்ம ரொம்ப தாக்குது. ஆண்டவரே, நான் பிறக்கிறப்ப நீ அப்படி பிறக்க செய்தீரே. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கிறோம், நம்ம கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கிறோம்னா இது கர்த்தருடைய சுத்த கிருபையே, வேற எதுவுமே கிடையாது. அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இம்மட்டும் உலகத்துல பிறந்தது மட்டும் கிடையாது, கிறிஸ்துக்குள்ள பிறந்தது கூட அவருடைய சுத்த கிருபை. ஏன்னா அவர் முன்குறித்திருக்காரு, எவரை முன்னறிந்தாரோ அவரையே அழைத்தும் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அந்த அழைப்புல பங்குள்ளவர்களை நம்ம வைத்திருக்கிறார். அந்த ஒரு ஸ்டேஜ் நமக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் எல்லாத்துலயும் வல்லவன், என்ன போல தி பெஸ்ட்ன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த 2வது 40 அந்த கரெக்டா அந்த செகண்ட் 40 இயர்ஸ் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு உபத்திரவம், ஒரு சோதனை, ஒரு 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 கரடு முரடான பாதை. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு. கேட்டுக்கு போகிற வாசலும் ரொம்ப விஸ்தாலமா இருக்குது, ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப நெருக்கலும் குறுக்கலுமா இருக்குது, ஆனாலும் அதில் பிரவேசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்க்கிறப்போ அழகாய் தேவனை நடத்தி கொண்டு வரார். ஒரு குழந்தையை போல அழகாய் கொண்டு வந்து உருவாக்கி எல்லாத்துலயும் பெஸ்டா வச்சிருக்கிறாரு. ஆனா செகண்ட் ஒரு ஸ்டேஜ் எனக்கு தேவைப்படுது. வனாந்திரன்னு சொல்லுவாங்க ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில, ஒரு உபத்திரம்னு சொல்லுவாங்க. அதை கடக்காமல் என்னால 3வது மகிமையின், அதாவது மேலான மகிமையில என்னால பிரவேசிக்க முடியாது. சரி, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு மோசேக்கு? இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வாசிங்க அப்போஸ்தலர் 7ல 27ல இருந்து 30 வரை வாசிங்கக்கா. அப்போஸ்தலர் 7ல 27ல இருந்து 30 வரைக்கும். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும் போது அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் போதும். இப்போ 2வது ஒரு சூழ்நிலை. இப்ப 40 வயசு வரைக்கும் ஒரு அரண்மனையில ரொம்ப ரொம்ப சொபஸ்டிகேட்டடா, ரொம்ப ஒரு ராஜரீக மேன்மை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டாரு. எல்லாம் கிடைக்குது. வீட்டுக்கு போனா அம்மா வந்து இஸ்ரவேலின் தேவனை பத்தி சொல்லுவாங்க. எகிப்துக்கு போனா அங்க வாக்குல வல்லவன், வில்வித்த எல்லாம் தெரியும். கற்றுக் கொடுக்கறதுல எல்லாத்துலயுமே தி பெஸ்ட். ஆனா அடுத்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ் கொண்டு போறப்போ அவன் போய் வந்து நியாயம் விசாரிக்கிறான். நான் இதை வந்து ஆல்ரெடி என்னுடைய செய்தியில் நான் எடுத்திருக்கிறேன். யாத்ராகமம் மட்டும் நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவன் கொலை செஞ்சான் அப்படின்னு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து அன்னைக்கு அது ஞானிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். என்னதான் தாவீது இருதயத்துக்கு ஏற்றமா இருந்தாலும் பத்சேபாத்தை விழுந்தார்ல, என்னதான் வந்து மோசே வந்து அப்படி இருந்தாலும் கோவப்பட்டார்ல அப்படின்னு. இத மாதிரி ஒருவேளை நம்மளை பார்த்து பரலோகம் சொல்லுதுன்னு வைங்களேன், 1 மட்டும் தான் நமக்கு எலிஜிபிளா இருக்கும், மற்றது எல்லாத்துலயுமே நம்ம அவுட் ஆயிருப்போம். ஆனா தேவ மனுஷர்கள் 1ல மட்டும் தான் தவறினார்கள், அதையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். எதற்கு சொல்ல வரேன்னா, யாத்ராமத்துல மட்டும் நீங்க வாசிச்சீங்கன்னா அவன் கொலை செஞ்சான்றது மட்டும்தான் தெரியும். நீங்க அப்போஸ்தலர்ல வாசிச்சீங்கன்னா தான் அவன் போய் அவன் நியாயம் விசாரிக்கிறான். வசனம் சொல்லுது,
அவன் போய் எபிரேய சகோதரர்களை பாக்குறதுக்கு போறான். அவனுடைய தாய் எபிரேய தேவனுடைய முறைமையின்படி வளர்த்ததுனால்தான் அவனுக்கு அந்த இந்த விஷயம் இருக்கு. ஐயோ, எபிரேய சகோதரர்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி தாங்க முடியாமல் கொலை செய்தான். அதாவது நியாயப்பிரமாணம் பெறுகிற வரைக்கும் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, அது தப்புன்றது தெரியாம இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை பெற்றதினாலே இது பாவம் என்று நான் அறிந்தேனே, நியாயப்பிரமாணம் எனக்கு கொடாமல் போனா அது நான் அறியாமல் போயிருந்திருப்பேன்ன்றாரு. சோ அதனால அவர் கொலை செஞ்சாரு, தவறுதான் கொலை செஞ்சுட்டாரு. ஆனா வசனம் சொல்லுது, அவன் அநியாயம் செய்கிறவரை விசாரிக்க போனான்னு வசனம் இருக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் முதல் காரியத்தை நம்ம செழிப்பா வச்சிருப்பாரு. நம்ம வளர்ந்த விதமா இருக்கட்டும், நம்ம பிறந்த வீடா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த அந்த முதல் தருணமா இருக்கட்டும், எல்லாமே அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்போ ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலை. ஏன் அப்படின்னா, வாசிங்க, யாத்ராகமும் அப்போஸ்தலர் எபிரேயர், இது மூணும் நீங்க பேரலா எடுத்து வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு வாசிக்க ஈஸியா இருக்கும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்களேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனம் வாசிங்க. பக்கம் 71, 2:15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இந்த ஒரு தருணத்துல தான் நம்மை தேவன் கொண்டு போய் நிறுத்துவார். இது யாக்கோபுடைய வாழ்க்கையில் இப்படிதான். யாக்கோப் என்னதான் இதாலும் உள்ளேயே ஒரு போராட்டம். வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அப்பா மூத்தவனை தான் நேசிக்கிறாரு, அவனுக்கு தான் ரெட்டிப்பான பாகம் எல்லாம். ஆனா எப்படியோ கூலை வித்து அதை வித்து வாங்கிட்டான். சும்மா இருந்தான். அம்மா போய் நீ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர சொல்லி இப்படியே ஒரு சூழ்நிலை. கடைசியில அம்மான்னு சொல்றாங்க, ஏசா உன் மேல கோவமா இருக்கா, நீ லாபான் வீட்டுக்கு போ. ஒண்ணுமே இல்ல, இவன் கூடாரவாசியாவும் குணசாலியாவும் இருந்த ஒரு மனுஷன். இவனுக்கு வெளியே போக வைக்க ஒண்ணுமே தெரியாது. கடைசியில அவன் நின்னு எங்க போவன்னு தெரியாம ஒரு கல்லை வைத்து படுத்து கொண்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நான் தைரியமாய் சொல்லுவேன், என்னை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இங்க அப்படிதான். பார்வோனுடைய ராஜ்யத்துல, பார்வோனுடைய அரண்மனையில வாழ்ந்தவன். ஆனா வசனம் என்ன சொல்லுது, அதே மோசேயை அவன் கொலை செய்ய வகை தேடினான். அவனும் அந்த தேசத்தை விட்டு தப்பி ஓடி போய் ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். நீங்க நம்ம வாழ்க்கையில ஏன் என்னை தேவன் ஒரு தனிமையில நிப்பாட்டுறாரு எனக்கு புரியாது. ஏன் நல்லா தானே இருந்துச்சு, நான் நல்லா தானே பிறந்தேன், நான் ராஜரீக மகிமையில தானே வளர்ந்தேன், கிறிஸ்துக்குள்ள பிறந்தப்ப எனக்கு எல்லாமே இருந்தது. இப்ப ஏன் எனக்கு ஒரு தனிமையின் பாதை, ஏன் எனக்கு உபத்திரவத்தின் பாதை? மோசே நினைச்சிருக்கலாம், ஏன் ஜனங்களுக்கு நியாயம் செய்யதான் நான் போய் கேட்டேன், அதனால நான் கொலை செய்தேன், கொலை செய்தது கடைசியில என்ன இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு சூழ்நிலை. தனிமையின் பாதை. கடைசியில வேற வழியில மீதியான் தேசத்துக்கு ஓடி போறான். அங்க போய் அதுக்கப்புறம் சிப்போரான்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க. முதல் பையன் பிறந்தப்ப வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 2:22, அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ அந்நிய தேசத்துல தேவன் விடுறாரு. சும்மா எங்க அம்மா வீட்டுல இருந்தேன், கூடாரவாசியா இருந்தேன், குணசாலியா இருந்தேன், எங்க அப்பா எனக்கு பலவர்னு அங்கேயே கொடுத்தாரு, எங்க அண்ணே செய்யற தப்பதானே எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன், அவர் எனக்கு சொப்பனம் கொடுத்தாருன்னா அது கர்த்தருடைய திட்டம் தானே, இதுல நான் என்ன தவறு செய்தேன்? ஆனா என்னுடைய நிலை ஒரு சிறைச்சாலையின் நிலையோ, இல்ல ஒரு குழியின் அனுபவமோ, இல்ல ஒரு விடப்பட்ட தனிமையில் விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. கோலும் தடியும் தான் இருக்கு. எங்க போகணும், என்ன பண்ணும், போகிற இடத்துல கூட அவனுக்கு சோதனை தான். லாபான் அவனை ஏமாற்றினான், எத்தனையோ காரியங்கள். அப்போ இந்த 2வது ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நமக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனா இது மட்டும் தான் நம்மை உருவாக்குற ஒரு நிலை. இந்த இடத்துல நம்ம தவறிட்டோம்னு வைங்களேன், இந்த இடத்துல நான் பிணை கொடுக்கல, கர்த்தரோடு கூட இசைந்து போலன்னு வைங்களேன், அடுத்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இருக்கு தெரியுமா, அதுல என்னால் நிம்மதியா உட்கார முடியாது. நீங்க உலகத்தாண்ட நீங்க கேட்டு பாருங்க, நான் சொல்லுவான் 30-40 வரைக்கும் ஓடணும், அதுக்கப்புறம் 50 வரைக்கும் பிள்ளைக்கு 20 வரை அவன் வாழ்வான், அப்ப 30-40 வரை குடும்பத்துக்கு ஓடணும், அதுக்கப்புறம் 50-60 பேட்டி, அதுக்கப்புறம் 60க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துடணும், வாழ்க்கை அவ்வளவுதான். அந்த உட்காந்துடணும்னு உலகத்தான் சொல்றான் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு தருணம் எனக்கும் வரும், அதாவது கிறிஸ்தவனாகிய நமக்கும் வரும். அந்த சூழ்நிலையில நான் மகிமையை உடையவளா இருக்கணும் என்றால் எனக்கு இந்த 2வது பாதை ரொம்ப அவசியமான பாதை. இந்த வாழ்க்கையில் அநேக கேள்விகள் வரலாம், ஏன் எனக்கு, ஏன்னா டக்குன்னு ஆல் ஆஃப் அ சடன் பார்வன் கைவிட்டுட்டாரு. பார்வனுடைய குமாரத்தை ஒன்னும் பேச முடியல, அப்பா வீட்டுல இருக்க முடியல, அப்பா வீட்டுல இருக்க முடியல, தப்பு செஞ்சாங்கன்னு போய் நியாயம் கேட்கிற சூழ்நிலையில எல்லாமே போய் கடைசியில நீங்க இதுல வாசிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீ எங்களை நியாயம் விசாரிக்கிறாயா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. அப்போஸ்தலர் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 7:27,
பிறருக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயான்னு கேட்டான். இந்த வசனத்தை கேட்டப்போ அவனுடைய மனம் வந்து ரொம்ப வியாகுலப்பட்டது. சரி, ஒரு 40 வருஷம், ஏன் 40 வருஷம்னா அடுத்த 40வது வயசுல வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பாரு. அடுத்து 40வது வருஷத்துலதான் கர்த்தர் வந்து ஓரே பர்வதத்துல சீனா வனாந்திரத்துல முச்சடியில வந்து தரிசனம் ஆவார். இந்த 40 வருடத்துல படாத பாடுகள் இல்ல. எந்த அளவுக்கு எகிப்துல வாக்குலையும் எகிப்தின் சாஸ்திரங்களையும் எல்லாத்துலயும் தி பெஸ்டா இருந்தானோ, இப்போ எல்லாமே போச்சு. அந்த ஒரு ஆடை, அந்த மகிமை எல்லாமே, நம் மனுஷன் நம்புற அந்த சூழ்நிலை எல்லாமே போய் இந்த 40 வருஷம் கூனி குறுகி வாழ்கிற ஒரு தருணம், ஒரு காலம். ஆனா இந்த காலத்துலதான் கர்த்தர் என்னை தேடி ஒரு வசனம் சொல்லுது. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் எப்படிப்பட்ட ஸ்டேஜ் அப்படின்னா, கர்த்தரை பார்க்கிற ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 7ல 34ல இருந்து 36 வரை வாசிங்களேன். அடுத்த 40 வருடம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். போதும்க்கா, வசனம் சொல்லுது இந்த மோசேயே தானே. எவர்கள் மறுதலித்து யார் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினு சொன்னாங்க தெரியுமா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மோசேயை தானே நான் வந்து அதிகாரியாகவும் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்புறேன். வசனம் சொல்லுது 36ல, அவன் இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து சிவந்த சமுத்திரத்திலையும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தான். இந்த 40 வருஷம் அந்த ஒரு ஊழியம் பண்ணார் தெரியுமா? வனாந்திரத்துல இவங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊழியம். இந்த ஒரு மகிமை, இது ஒரு மேலான மகிமை. பைபிள்லயே முதல் ரட்சகன் அப்படின்னா அது மோசே தான். அதுக்கடுத்து மோசையுடைய காரியமாக புதிய ஏற்பாட்டுல யார் ரிஃப்ளெக்ட் ஆறனா கிறிஸ்து. அந்த இப்ப எப்படி யோசேப்புக்கும் கிறிஸ்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி ஒரு மீட்பனாக, ஒரு ரட்சகனாக முதல் உருவாகினது மோசே தான். அது உருவாகிறதுக்கு அவனுக்கு 40 வருஷ காலம் ஒரு உபத்திரவத்தின் பாதை, ஒரு சோதனையின் பாதை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. யார்கிட்ட போய் அழுக, என்ன பேச ஒண்ணுமே புரியாது, எல்லாமே எதிர்மறையா இருக்கிற ஒரு காரியம். ஆனாலும் அந்த 40 வருஷம் மட்டும்தான் என்னை உருவாக்கும். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு 40 வருஷத்தை வச்சிருக்காரு. எனக்கு இப்பதான் 80 வயசு ஆகுது. 80 வயசுல தான் தேவன் மோசையை அழைக்கிறார். நீங்க யாத்ராமத்துல வாசிங்க. அடுத்து 40 வருஷம் தான் அவருடைய ஊழியம். 120 வயசுல அவர் மரித்து போனார் நம்ம பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியத்துல என்னை அழைப்பதற்காக என்னை உருவாக்குற ஒரு பாதை. இந்த 3 விதமான வாழ்க்கை பயணத்தை நம்ம என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்னைக்கு நான் நிச்சயமா கர்த்தரிடத்துல கேள்வி கேட்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, வாழ்வோ சாவோ தாழ்வோ மரணமோ நிர்வாணமோ பசியோ நாசமோசமோ பட்டயமோ எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை மட்டும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அந்த ஒரு நோக்கத்தோட உடைய வாழ்க்கையை ஓடுவோம். இந்த 3 விஷயம் இவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்ததுனால என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, முதலாவது அவர் வந்து பிரகாசிப்பதற்காக. ஏன் பிரகாசிப்பதற்காகனா, துரிதமா வாசிங்க யாத்ராகமம் 3:6. நான் அதை வாசிக்கிறேன், உணர்த்தவங்க வந்து யாத்திராகமம் 34:29, 29 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். சோ இந்த 3 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா. இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு ஒரு 3 விஷயம் கிடைக்குது. முதலாவது, நான் பிரகாசிப்பதற்காக தேவன் எனக்கு இதை அனுமதிக்கிறார். எந்த மோசே முதல் தடவை தேவனை பார்க்கிறப்போ அவரை பார்க்க பயந்ததினால் தன்னை மூடிக்கொண்டானோ, அதே மோசே வாசிங்கக்கா யாத்ராகமம் 34:29, 29-30 வாசிங்க. 29-30. மோசே சாட்சி பலகையில் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்து
காத்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். சோ 3 விதமான வாழ்க்கை பயணத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு எனக்கு அது என்ன பலன் கிடைக்குதோ இல்லையோ, நான் இனிமேல் என்ன கிடைச்சிருக்கேனோ பெற்றிருக்கேனோ அது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா முதலாவது நான் பிரகாசிப்பதற்காக தேவன் எனக்கு அதை அனுமதிக்கிறார். எந்த நான் ஒரு காலத்துல கர்த்தரை பார்க்கவே பயந்தவன், அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்க என்னால முடியாது, நான் மூடிக்கொண்டவன். இப்போ என்னை அந்த 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் அவரை பார்க்க முடியுது, முகமுகமாய் தேவனை தரிசித்தான் பார்க்க முடியுது. இப்ப இவனுடைய பிரகாசத்தை பின்னாடி இருக்கிற ஒருத்தராலையும் பார்க்க முடியல. இந்த ஒரு ஆவிக்குரிய நிலையை நான் அடையணும் என்றால் அந்த நடுவில் இருக்க 40 வருஷ உபத்திரவம் எனக்கு வேணும். நான் எல்லாத்தையும் மறக்கணும். எகிப்தின் சாம்ராஜ்யம், நான் வளர்ந்த விதம், நான் சாப்பிட்ட சாப்பாடு, நான் உடுத்த உடை, எல்லாத்தையும் மறந்து பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வேணும். எதற்கு தெரியுமா? உலகத்துல என்ன அங்கீகரிக்கிறானோ அங்கீகரிக்கலையோ எனக்கு அது முக்கியம் இல்ல, நான் பிரகாசிக்கிறவளா இருக்கணும். ஏன்னா உலகத்திற்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. எந்த மோசே கர்த்தருடைய முகத்தை பார்க்க பயந்தானோ, அந்த பிரகாசத்தை பார்க்க முடியலையோ, அந்த பிரகாசம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இவன் மேல இருக்குது. இது அடையணும்னா நம்ம நிச்சயமா நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2வது, நான் பயன்படுவதற்காக. எதற்குன்னா பாத்தீங்கக்கா, யாத்ராகமம் 6:12, யாத்ராகமம் 6:12 வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 6:12. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். இப்போ 2வது, என்னை பயன்படுத்தணும் தேவன். ஆனா முதல் நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த 40 வருஷம் என்னை உருவாக்குறதுக்கு அந்த காரியம், நான் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறப்ப என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, எனக்கு யாருமே செவி கொடுக்க மாட்டாங்க. இவன் சொல்றான், என் சொந்த ஜனங்கள் எபிரேயர் ஜனங்களே நான் சொல்றதை கேட்கல, இதுல எப்படி பார்வோன் கேட்பான் அப்படின்னு. ஆனா இந்த நிலை மாறி இந்த உருவாக்குற விதம் முடியறப்ப எப்படி தெரியுமா வந்து நிக்கும்? யாத்ராகமம் 20 எடுங்களேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், அதுல 18-19 வாசிங்க. யாத்ராகமம் 20ல 18-19. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். எவ்வளவு ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா? இவனால கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியல, மூடிக்கொள்றான். ஆனா அந்த பயணம் அவனை எங்க போய் நிப்பாட்டுதுன்னா, கர்த்தருடைய பிரகாசம் இவன் மேல இருக்கு, பின்னாடி இருக்கிற எல்லாரும் இவனை பார்க்க பயப்படுறாங்க. நான் பிரகாசிப்பதற்காக இந்த நிலையை நான் அடைய வேண்டியதா இருக்கு. 2வது, நான் பயன்படுவதற்காக. எவன் சொன்னா நான் பேச கேட்க மாட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல, இவனை அசட்டை பண்ணான். இவனை வாக்குல வல்லவன் கடைசி அந்த 40 வருஷத்துல என்ன தெரியுமா ஆயிட்டா? திக்குவாயும் மந்தனா உள்ளவன் ஆயிட்டான். அப்படி ஆயிடுச்சு. எனக்கு கஷ்டமா இருக்கும் உண்மையிலே. ஐயோ, நான் எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், ஏன் எனக்கு இது சூழ்நிலை? பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறப்பதான் எந்த ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரரே என் வார்த்தையை கேட்கல, பார்வோன் எப்படி கேட்பான்னு சொன்ன மோசைய இப்ப ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? மோசே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம், கர்த்தரை மட்டும் பேச சொல்லாதீங்க, ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்குன்னு. இப்ப வசனம் சொல்லுது, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். இந்த ஒரு நிலையை நான் அடையணும்னா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பயணங்கள், இவ்வளவு உபத்திரவங்கள் கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறது எனக்கு தேவை. கஷ்டமா தான் இருக்கும் உண்மையிலே. நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி, ஆனா ஒரு மகிமையில என்னை கொண்டு போய் சேர்க்கிறார் தெரியுமா? அதற்காக நான் எல்லாவற்றையும், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விடுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். சோ முதலாவது, நான் பிரகாசிப்பதற்காக. 2வது, நான் பயன்படுவதற்காக. 3வது, நான் பாத்திரமா இருப்பதற்காக. எதற்குனா, அப்போஸ்தலர் 7:35 அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இவெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்ன அந்த அப்போஸ்தலர்ல 7:35 ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அதிகாரியாவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையே தானே என்னை பாத்திரனா வைக்கிறார். ஒரு காலத்துல நான் மறுதலிக்கப்பட்டவள் தான். சவுலே சொன்னாங்க, சபையை துன்பப்படுத்தின இவனா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றது. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, உபத்திரவத்தின் பாதை, சிலுவையில் அறையிறான் பவுல் தன்னை, எல்லாவற்றையும் இழக்கிறான். அதுக்கப்புறம் பவுலுடைய வார்த்தையை கேட்க அனைவரும் ஓடி வந்தார்கள். இப்பயும் நம்ம பவுலுடைய வார்த்தையை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். அவர் சொல்றாரு, இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில அழைத்தார். எப்படி தெரியுமா அழைத்தாரு? எதற்கு பாத்திரமா அழைத்தார் தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அது மட்டும் வாசிங்கக்கா, நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 11ல 28 வாசிங்கக்கா. 28, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்கா
பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். முதல் பஸ்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணி பஸ்காவை ஆசரிச்சு நியமித்த முதல் மனுஷன் யாருன்னா மோசே தான். இதுக்கு பாத்திரமா நான் மாறணும்னா நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு சூழ்நிலைகள் வரும். நீ ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிற, ஆண்டவரே ரொம்ப அருமையா இருந்துச்சு, அதுவும் இந்த நாள்ல வந்து இந்த செய்தியை கேட்கறதுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பூஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஏன் 120 வயதுல அவன் மறித்தான், எதனால நான் ஆராய்ச்சி பண்றப்பதான் 40 பிரிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ முதல் 40 ஒரு அமோகமான ஒரு வாழ்க்கை, உலகத்துல செல்வ சீமான் பேரு, பாருனுடைய மகன் மோசே அப்படி இப்படின்னு. ஆனா அடுத்து ஒரு 40 வருஷ காலம் ஒண்ணுமே இல்லாம சுக்கு நூறாய் உடையப்பட்டு, ஒண்ணும் இல்லாம என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம் எல்லாமே, அதாவது ஒண்ணுமே இல்ல குப்பன்னு சொல்ற இடத்துல நம்ம உட்கார வச்சு என்னை உருவாக்குவார். எதற்காக? அடுத்து ஒரு 40 வருஷம் அவருடைய ஊழியத்தை நான் பண்ணணும், ஜனங்களை நான் எகிப்திலிருந்து கொண்டு போய் சேர்க்கணும். இது மட்டும் கிடையாது, பர்சனலா நான் பிரகாசிப்பிக்கப்படணும். நான் ஒருவேளை அந்த உபத்திரவத்திற்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரேன்னு. ஆனா அதை நான் பெற்றக்கு அப்புறம் எந்த நான் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியலையோ அதை நான் பிரகாசிக்கிறவளா இருக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய வார்த்தையை அவங்க கேட்காம போனாங்களோ, இப்ப அதே ஜனங்கள் சொல்றாங்க, நீர் பேசு நாங்க கேட்கிறோம், கர்த்தரை பேச சொல்லாதீங்கன்னு. அந்த இம்பார்ட்டன்ட்ல என்ன வச்சிருக்கிறார் தேவன். மூன்றாவது, நீ என்ன நியாயாதிபதியா, நீ என்ன விசாரிக்கிற ஒரு ஆளான்னு எவனை தள்ளினாங்களோ அவனே பஸ்காவை நியமிக்கிற ஆசாரியனாக நியமித்து அதை ஆசரித்தான் வசனம் சொல்லுது. எனவே நான் பிரகாசிப்பதற்காகவும் நான் பயன்படுவதற்காகவும் நான் பாத்திரமா எண்ணப்படுவதற்காகவும் தேவன் என்னை உருவாக்குற ஒரு தருணம் தான் இந்த நடு பாதை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நடு நிலையில இருக்கிறோமோ எனக்கு தெரியல, எத்தனை பேர் அடுத்த நிலையில அடைந்து ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவரே, இந்த நடு பாதையில உண்மை நான் மறுதளித்திராதபடிக்கு, வீணான வார்த்தைகளை அளப்பிடாதபடிக்கு, இறுதி வரைக்கும் என்ன ஆனாலும், ரோமர்ல பவுல் சொன்னது போல வாழ்வோ சாவோ என்ன ஆனாலும் அந்த அன்பை விட்டு மட்டும் நான் பிரிந்து போயிடாதபடி உம்முடைய திட்டத்தை உணர்ந்து நடக்கிற ஒரு பிள்ளையாய் நான் வாழை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே நம்மையும் உருவாக்கி செதுக்கி சீர்படுத்தி அநேகருக்கு முன்பாக சாட்சியை நிறுத்த தேவன் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.